So, like I said, it depends on what type of cancer the patient has. The more aggressive the cancer, the less the disease which has to be there. For example, gastric cancer is very aggressive, so the amount of disease outside the stomach should be very less. For ovary, we have very effective chemotherapy, so it can be a little higher. Appendicular cancers, there is no treatment apart from surgery and HIPEC. So even a very extensive disease, we have to do surgery. So that is one thing. Second is, patient should be in good condition. She should be able to walk, or he should be able to walk about without assistance. They should be able to be comfortable moving up and down stairs. Obviously, somebody in a wheelchair or the stretcher cannot be taken off for this surgery because the robotic part may go off well, but the HIPEC is a very intense therapy. We need an excellent team also of surgeons, medical oncologists, anesthetists, ICU people, and of course support from the nursing staff and ICU. All of this put together will give a good outcome. Like I said, we have to go through a multidisciplinary team. Surgeon, medical oncologist, radiation oncologist, everybody together, combined together, should make a decision that this patient will benefit from the procedure. Only then we proceed. In isolation, we don't take any decision in this hospital. சரி, இப்போ இந்த சர்ஜரி பண்றோம், இந்த சர்ஜரி பண்றோம், இதுக்கான காஸ்ட் அப்படிங்கிறது எப்படி இருக்கு, எவ்வளவு நாள் ப்ராசஸ் இதுக்கு எடுத்துக்குது, ஒட்டு மொத்தமா இது எப்படி இருக்குன்னு சொல்றீங்க? அது சாதாரண ஒருத்தங்கனால இது பண்ண முடியுமா? அப்போலோ ஹாஸ்பிட்டல் இப்போ அணுகிறாங்க அப்படின்னா இந்த தேவைக்காக எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்க? ஆமா, ஓகே. நீங்க என்ன கேக்குறீங்கன்னா, இந்த மொத்தமா எவ்வளவு டைம் ஆகும் இந்த ப்ரொசீஜருக்கு? இந்த ப்ரொசீஜருக்கு எவ்வளவு டைம் ஆகும், எவ்வளவு செலவாகும், என்ன கண்டிஷன்ல உங்ககிட்ட வரலாம்? ஓகே. ஸோ அதான் ஒன்ஸ் நம்மளுக்கு காமனா பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு ஓவரீஸ்ல கேன்சரோ இல்ல அப்பெண்டிக்ஸ்ல கேன்சர் வெளியில எதனா ஒரு பயாப்சி பண்ணி தெரிஞ்சிச்சுன்னா உடனே இந்த மாதிரி சென்டர் வருது பெட்டர். நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, சின்ன இடத்துக்கு போயிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய சர்ஜரி பண்ணிட்டு அப்புறம் நம்ம கிட்ட வராங்க. இந்த லேடி கூட அப்படித்தான், வேற சர்ஜரி பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாது. ஒன்ஸ் நம்மளுக்கு கேன்சர்னு தெரியுது, இது கொஞ்சம் அந்த ஆர்கன் விட்டு கொஞ்சம் வெளியில போயிருக்குன்னு தெரிஞ்ச உடனே இந்த மாதிரி ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ்க்கு வரணும். ஏன் சொல்றோம்னா, இப்போ 10 பேஷண்ட் வந்தாங்கன்னா எல்லா 10 பேஷண்ட்க்கு நம்ம ஆப்வியஸ்லி இது சர்ஜரி பண்ண முடியாது. பட் நிறைய பேர் வந்தாங்கன்னா டெஃபினட்டா அந்த குரூப்ல இருந்து நம்ம எல்லாரும் யார் பெனிஃபிட் பண்ணாங்களோ செலக்ட் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணலாம். ஸோ எவ்வளவு சீக்கிரம் வராங்களா அந்த டயக்னோசிஸ் அப்புறம் பெட்டர் நம்ம. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, அப்போலோக்குள்ள நம்ம எல்லா டைப் ஆஃப் பேஷண்ட் எல்லா பேக்ரவுண்ட்ல இருந்து ட்ரீட் பண்றோம். ரொம்ப பணக்காரங்க தான் ட்ரீட் பண்றோம் அப்படின்னு கிடையாது. ஒன் திங் we are proud to say, மேனேஜ்மெண்டோட சப்போர்ட் அண்ட் ப்ரொமோட்டர்ஸோட சப்போர்ட் எந்த பேஷண்ட் பணத்தினால போல இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணாம கொஞ்சம் கம்மி பண்ணா இருந்தா கூட நம்ம எப்படியோ மேனேஜ் பண்றோம். பேக்கேஜ் பாத்தீங்கன்னா சொல்றது கஷ்டம். ஏன்னா சம்டைம்ஸ் இந்த சர்ஜரி இந்த லேடிக்கு 6 ஹவர் ஆயிடுச்சு. ஆனா நம்ம சில சர்ஜரி 12 ஹவர் 16 ஹவர்ல ஆயிருக்கு. 8 மணில இருந்து மிட் நைட் வரைக்கும் போயிருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி டிபெண்டிங் ஆன் த டைப் ஆஃப் கேன்சர் அண்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் சர்ஜரி பேக்கேஜ் மாறும். பட் அன்அஃபோர்டபுள் செலவு இல்லை. ரெண்டாவது மோஸ்ட்லி இன்சூரன்ஸ் இப்போ எல்லாமே கவர் பண்றது. ஸோ இன்சூரன்ஸ் கொஞ்சம் ஓரளவுக்கு இருந்தா கூட நம்ம இந்த சர்ஜரி பண்ணலாம். எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கையில இருந்து 2-3 லட்சம் போட வேண்டியது வரலாம். பட் அதான் சொல்ல இல்லை, நம்ம கையில இருந்து எந்த பேஷண்ட் கொஞ்சம் பணம் கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு சொல்லி போகல. அதை நம்ம கேரண்டி எடுக்கிறோம். இன்சூரன்ஸ் கவர் இருக்கு. Difference between Ronald from ANI, conventional and robotic, can you just tell me the difference between, and is there any age factor to do this thing? Is there any selective criteria? Okay. That conventional surgery எல்லா பேஷண்ட்க்கு நம்ம பண்ணலாம். தமிழ் இஸ் ஓகே, இங்கிலீஷ் anything. கன்வென்ஷனல் சர்ஜரி நம்ம எல்லாருக்கும் பண்ணலாம் ஆப்வியஸா. ஏன்னா நம்ம திறந்து பண்றோம், கை போட்டு நம்மளால எல்லாம் பார்க்க முடியுது, நிறைய கண்ட்ரோல் இருக்கு. சக்சஸ் ரேட் தான் சொல்றேன். ஸோ ரொபாட்டிக் சர்ஜரி பாத்தீங்கன்னா நம்ம எல்லா பேஷண்ட்டும் பண்ண முடியாது ஆப்வியஸ்லி. ஏன்னா நிறைய இடத்துல புற்றுநோய் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு, மேல இருந்து கீழே வரைக்கும் போயிருக்கு, லிவர் பக்கத்துல இருக்கும், கீழே இருக்குன்னு பாத்தீங்கன்னா சர்ஜரி பண்ணலாம். ஆனா ரொம்ப டைம் எடுக்கும். பட் இது ஒரு பகுதியில மட்டும் தான் இருக்கு. இந்த பேஷண்ட் அப்பெண்டிக்ஸ் இருக்கு, அப்பெண்டிக்ஸ் பக்கத்துல இருக்கு, கீழே பெல்லூஸ்ல இருக்கு. ஸோ 6 ஹவருக்குள்ள நம்ம சர்ஜரியும் கீமோ எல்லாம் முடிக்கலாம். ஸோ ஆப்வியஸா அந்த மாதிரி பேஷண்ட் மேக்ஸிமம் பெனிஃபிட் பண்ணும். இதே ஓப்பன் சர்ஜரி நம்ம 10 ஹவர் ஆகும், ரொபாட்டிக்ல 20 ஹவர் எடுத்தா பேஷண்ட் பெனிஃபிட் ஆகுது. அவ்வளோ சக்சஸ் ரேட் பாத்தீங்கன்னா புற்றுநோயோட ஆரிஜின் பொறுத்து. இப்போ எது இருந்தாலும் சர்வைவல் ப்ரொலாங் ஆகுது. இப்போ ஓவேரியன் கேன்சர் எடுத்தீங்கன்னா, ஓவரி காமன் லேடிஸ்ல மினிமம் 1 year to 1.5 years அடிஷனல் சர்வைவல் ஹைபெக்னால வருது. சர்ஜரி ஒரு சைட்ல 1.5 வருஷம் அடிஷனலா இருக்கு. சப்போஸ் 10 வருஷம் வாழ போறாங்கன்னா 11.5 years, 5 years 6, which is a big thing. ஈவன் கம்ப்ளீட் கியூர் கூட இருக்காங்க பேஷண்ட். 10 வருஷம் ஹைபெக் அப்புறம் பேஷண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. நான் ஒரு 10 years நாங்கள் ஹைபெக் பண்ணிட்டு இருக்கோம் அந்த ஹாஸ்பிட்டல்ல. ஸோ ரொபாட்டிக் சர்ஜரி ஓப்பன் சர்ஜரியோட என்ஹான்ஸ் பண்ணும்.
சர்ஜன் நல்லா பண்றாருன்னு ஓப்பன் சர்ஜரி அவரோட ஸ்கில் செட் வந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்ணும் ரொபாட்டிக். பட் நல்லா தான் பண்ணலன்னா அது வந்து இம்ப்ரூவ் ஆகாது. நல்லா வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும், ஓப்பன் சர்ஜரி நல்லா பண்ணும், அப்பதான் வந்து ரொபாட்டிக் வில் கிவ் பெனிஃபிட்.